இன்னைக்கு ஜாப்பனீஸோட ஃப்ளஃபி ஆம்லேட் தான் ட்ரை பண்ணேன். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையோட ஒயிட் தனியாக எல்லோ தனியாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட்டில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பீட்டர் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். எங்கள்கிட்ட பீட்டர் இல்லை, அதனால் இதை வச்சு நான் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி பாஸ்தா, நூடுல்ஸ், இப்பி இந்த மாதிரி ஏதாவது ஜாப்பனீஸ் ஃபுட் மாதிரி ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னால் ஒருத்தி என்ட்ரி கொடுத்துருவா. அது யாரும் இல்லை, என் தங்கச்சி தான். அவளும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி தந்தா. அவகிண்ட நாங்கிண்ட ஆதவு மாற்றி மாற்றி ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நுர மாதிரி வரதுக்கு. இந்த மாதிரி நுர மாதிரி வந்தால் தான் வந்து இந்த ஃப்ளஃபி வந்து கரெக்டாக வரும். சரி, எப்படியோ களத்தில் இறங்கியாச்சு, வச்சியே பார்க்காம திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்களே சொல்லிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு நம்ம எல்லோ வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஆம்லேட் மாதிரி திருப்பி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வீட்டை வந்து அது மேலே போட்டு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கு மேலே நம்ம வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கணும். ஐயோ, அந்த ஒயிட்டு வந்து அப்படியே நுர மாதிரி நம்மளுக்கு வந்த உடனே என் முகத்துலேயும் தங்கச்சி முகத்துலேயும் ஒரே பல்லு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. ஒரே சிரிப்பு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா வந்து நம்ம வந்து கையை வச்சு லைட்டாக டச் பண்ணி பார்க்கணும். நம்ம கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளஃபி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் அப்புறமா கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டு இறக்குனா ரெடி. கேக் மாதிரி ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எங்களை விட ஆதோக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, அம்மா கேக் செஞ்சுட்டாங்க, நான் வெட்டும்போது ஒரே ஹாப்பி பர்த்டே பாட்டு தான். அடுத்து என்ன, பங்கு பிரிக்கிறதான். பங்கு ரொம்ப முக்கியம் பிகிலு அப்படின்ட்டு 4 பீஸாக பிரித்து எனக்கு ஒன்று, எங்கள் ஆளுக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று, ஆதோக்கு ஒன்று 4 துண்டாக பிரிச்சிட்டோம். சாப்பிடக்கு நல்ல டேஸ்ட். சாப்பிட என்ன, அந்த முட்டை மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வாய்க்கில் போகும்போது ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா குட்டிஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் ஆள் தான் இதை போட்டு 3/4 மணி நேரம் செஞ்சியா, இதுக்கு எனக்கு 2 ஆஃப்-ஆயிலே போட்டு தந்துருக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஒரே அசிங்கமாக போச்சு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நாளைக்கு.